பூவரசி என்னாச்சு? சொல்லு பூவரசி, ஏன் அழுவுற? சரி பூவரசி, நீ அழாத. அதான் இன்னும் 2 நாள்ல வந்துருவாங்கல்ல. சரி, அப்போ ஒண்ணு பண்ணுவோம். உன் சொந்தக்காரங்க எல்லாம் நம்ம இங்கே தங்க வைக்கலாமா? சரியா? ஆமா பூவரசி, ஒரு வாரம் இங்கே இருக்கட்டும், உனக்கும் நல்லா இருக்கும்ல. சரி பூவரசி, நீ சாப்பிட்டியா? ஏன் பூவரசி இவ்ளோ லேட் ஆகுது? நீ சாப்பிட்டுக்கலாம்ல. அச்சோ, பூவரசி என்ன இவ்ளோ அப்பாவியா இருக்கா? பூவரசி, நான் வர வழியிலே சாப்பிட்டு வந்துட்டேன் பூவரசி. இனிமே லேட் ஆச்சுன்னா நீ இப்படி சாப்பிடாம இருக்காது, சரியா? நேரத்துக்கு சாப்பிடு. இரு பூவரசி, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இரு பூவரசி, வரேன். பூவரசி, இந்தாமா சாப்பிடு. சரி பூவரசி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். குட் நைட். டிஜி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாருங்களேன். ஏ பூவரசி எந்திரடி. பூவரசி, ஏ பூவரசி. ஊக்கமா உனக்கு வேண்டி கிடக்கு. முதல்ல இந்த பெட்ஷீட் எடுத்துருவான். இன்னும் உனக்கு உங்க அம்மா நினைப்புதான் இருக்கா? அப்ப எடுத்துருக்கா பாரு. பூவரசி எழுந்துக்க. 5 நிமிஷம் அடி. இரு வரேன். ஏய், ஒன்னெல்லாம் இப்பவே இருந்து இந்த பழக்கம் காட்டலான்னு வச்சுக்க, நீ இப்படி தாண்டி தூங்கிட்டு இருப்ப. போய் குளிச்சுட்டு வா. பொம்பளை எப்படி காலையில கிடந்து தூங்கினா விலக மாதிரி வீடு. நீயா எழுந்துக்க போற? எரும மாடு மாதிரில தூங்கிட்டு கிடக்க. எத்தனை தடவை ஏன் பூவரசி எந்திரி எந்திரி எத்தனை தடவை தான் சொல்லிட்டு கிடக்குது உன்ட்ட? எழுப்புறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். காலையில எந்திரிக்க வேண்டியது. நான் உடனே எத்தனை என்ன சொன்னேன்? டிவி ஆஃப் பண்ணிட்டு போய் படுன்னு சொன்னல. எதுக்கு காலையில எந்திரிக்கணும்? நீ டிவியை பார்த்துட்டு இருந்திருப்ப, அதனால எந்திரிக்க முடியல. நீ எல்லாம் ஒரு குடும்பம் பண்ற பொம்பளையடி. ஒரு புருஷன் காலங்காத்தால எந்திரிச்சு வேலைக்கு போயிட்டான், அது கூட தெரியாம நீ தூங்கிட்டு இருக்க. பையன் நல்ல வண்டி. நீ எரும மட மாதிரி இப்படி தூங்கிட்டு இருந்திருப்பா, அதை பார்த்தனே அவனுக்கு பரிதாபமா இருந்திருக்கும், அதான் போயிட்டான். காலங்காத்தால உட்காந்து அழுதுட்டு இருக்காத. போய் குளிச்சுட்டு காலையில டிஃபன் பண்ற வேலையை பாரு. மாவு இருக்கே, இட்லி வச்சு வை போ. அக்கா வா. அக்கா, இங்க நம்ம வீட்டுக்கு நேத்தே வந்துட்டேங்க. உங்களை பார்க்க வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிட்டுக்கா. ஏன், உனக்கு புது மருமவள ரொம்ப பிடிச்சு போச்சோ? அக்கா, நீ எப்படி சொன்னியோ அதே மாதிரிதான் நான் அவளை பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் விஜய்க்கு தெரியாதுல்ல? விஜய்க்கு எங்க வீட்டுக்காருக்கு சுத்தமா தெரியாதுக்கா. அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. என்ன உன் மருமவ ஆளு எப்படி இருக்கா? ஆளு நல்லா அழகா இருப்பாக்கா. ஆனா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப அப்பாவிக்கா. அப்பாவியா இருந்தானே வாயாடியா இருந்தானே என்ன பண்ணுனாங்களே, அதுக்கு அந்த பிள்ளை அனுபவிச்சு ஆகணும். சரிக்கா, நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏக்கா, உனக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா? போ, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிக்கா. ஏன் இந்த நேரத்துல ஜூலி போன் போட்டுட்டே இருக்கா? என்னன்னு தெரியலையே. சரி, அட்டென்ட் பண்ணி பேசுவோம். ஹலோ ஜூலி. ஹலோ விஜய். என்ன ஜூலி, என்ன விஷயம்? ஏன் இந்த நேரம் கால் பண்ணிருக்க? வேற ஒண்ணுங்க, இன்னைக்கு நான் விருந்து வைக்கலாம்னு இருக்கேன். விருந்தா? யாருக்கு ஜூலி? புது மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு தாங்க. அது யார் ஜூலி? என்னங்க எதுவும் தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? வேற யாருங்க? நீங்களும் உங்க பொண்டாட்டி பூவரசின்னு தான் சொல்றேன். வாட்? என்ன ஜூலி ஸ்டூபிட் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் பூவரசி கூட்டிட்டு உன் வீட்டுக்கு வரணுமா? ஏன் வந்தா என்ன? ஜூலி, விளையாடிட்டு இருக்காத, போனை வைய. நீ அதெல்லாம் முடியாதுங்க, நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கண்டிப்பா பூவரசி கூட்டிட்டு வரீங்க. எப்படிடி? கொஞ்சமாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோ. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் உங்க வைஃப்னு அவகிட்ட சொல்ல மாட்டேன். ஜூலி, நீ தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விட போற. வாய் மூடிட்டு சும்மா இரு. நீங்க சும்மா இருங்க. நீங்க தயவு செஞ்சு பூவரசி கூட்டிட்டு வாங்க. எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணும்னு ஆசையா இருக்குங்க. ஜூலி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். வைக்கிறேன். கரெக்ட்டா 1 மணிக்கு இங்க வந்துருங்க. நானும் வைக்கிறேன் போனை. பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது, வரீங்க அவ்வளவுதான். ஹலோ ஜூலி. சை, விருந்துக்கு கூப்பிடுறாள் இவன லூசா? நான் எப்படி பூவரசி கூப்பிட்டு இவன் வீட்டுக்கு போறது? பூவரசி கிட்ட இவன் யாருன்னு நான் எப்படி அறிமுகப்படுத்தி வைப்பேன்? எதுவுமே யோசிக்காம விருந்துக்கு வாண்டா. சை, என்ன இது? ஏன் இந்த ரூம் மட்டும் பூட்டி வச்சிருக்காங்க? ஒருவேளை பழைய பொருள் ஏதாச்சும் இருக்குமோ? சரி, என்னன்னு போய் பாப்போம். பூவரசி, நில்லுடி அங்க. ஒரு நிமிஷம் அங்க போகாத.
நான் சொல்றதுக்கு அங்கெல்லாம் பேயிராதா, என்னையும் ஒரு நாள் தேள் கடிச்சுட்டு. இந்த கிறுக்கி தேல்னாலே பயப்படுதல, நம்ம இன்னும் 2 பிட்ட போடுவோம். பூவரசி, நீ அங்க உள்ள பேயிராதன்னா ஒரு நாள் தேள் மட்டும் இல்ல, ஒரு சின்ன நல்ல பாம்பு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு பத்துக்க, பேயிராத. ஐயோ, இந்த பாம்பை யாரால பிடிக்கவே முடியாதுமா, உள்ளேதான் இருக்கும் பத்துக்க, வெளியிலே வர மாட்டேங்குமா. இங்கெல்லாம் வராத சரியா, நீ போய் பெட்ரூம்ல போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போ. பூவரசி, இட்லி உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். ஆமாமா, நீ காலையில இருந்து சாப்பிடல பத்தியா, வாங்கிக்கோமா. வரேம்மா. பூவரசி, ஏன் அங்கே நிக்கிறமா, வா வா, பாம்பு திடீர்னு வெளியில வந்துராம, வா வா வா. அப்பா, நான் இன்னைக்கு எப்படியோ பேசி வட்ட சமாளிச்சுட்டேன்னு, எத்தனை நாள் தான் இப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, என்னைக்கு மாட்ட போறேன்னு தெரியல. சரிம்மா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். சரி கௌரி, போயிட்டு வா, இங்க யாருக்கும் தெரியாதுல்ல. யாருக்குமே தெரியாதுமா. அம்மா, யாராச்சும் கேட்டா என்னமா சொல்றது? அதெல்லாம் நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன் கௌரி. சரி நீ கிளம்பு. கௌரி, அம்மா, அத்தம்மா. இருடி, எதாச்சும் சொல்லி சமாளிக்கிறேன். என்ன நீ? என்ன கௌரி புடவெல்லாம் கட்டிட்டு பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பி போறா? என்ன நீ, ஒரு பிள்ளை எங்கேயாச்சும் வெளியில போகும்போது இப்படி அண்ணி கேப்பீங்க? அவ கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு கிளம்புறா நீ. என்னம்மா கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கா போறா? ஏன் நீ டீச்சர் தானே படிச்சிருக்கா? கரெக்டா, டீச்சர் தான் படிச்சிருக்கேன், இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்காக கம்ப்யூட்டர் கிளாஸ் போறேன். என்னம்மா நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்ல, இப்பதான் சொல்றா? நீ எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டா, நீ உங்களை தான் ரொம்ப நேரமா தேடினேன்னு சொன்னா, நீங்க கிடைக்கலனால தான் இப்ப கிளம்புறா. நான் எங்க இருக்க போறேன்? கிச்சன்ல தான் இருக்க போறேன். அவ கிச்சன்ல வரவே இல்லையா? எல்லாருமே பாத்துக்கா, நீ கிச்சனை பக்கம் மறந்துட்டா போல. அப்படிதானே கௌரி? ஆமாமா, ஆமா ஆமா. அண்ணி தப்பா எடுத்துக்காதீங்க, அவளுக்கு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு டைம் ஆகுது, அவ கிளம்பணும். சரி போயிட்டு வாமா. சரிதா. இன்னும் இவ்ளோ துணி இருக்கு, எப்படி தான் துவைக்க போறேனே தெரியலப்பா. பூவரசி, எங்க பாரு, இவ்ளோ துணியா ஊருக்கு போயிட்டு வந்து நம்ம துவைக்காம நான் வச்சிருக்கேன். இவ்ளோ துணி துவைச்சிரு சரியா? சரிதா. பாதி துணியை வேணா மெஷின்ல போட பார்த்தேன். பட்டிக்காடு கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? எடி, அவ்வளவுமே நல்ல துணி, இந்த துணி போய் நம்ம மெஷின்ல போட்டா எதுக்காகும்? சரிதா, திட்டாதீங்க, எல்லா துணியும் நான் கையிலே துவைச்சிரேன். சீக்கிரமா நல்லா துவைச்சிட்டு நல்லா 3 வாட்டி நல்லா அலசி காய போடு சரியா? காய போட்டுட்டு நீ என்ன பண்ற, மத்தியானம் சாப்பாடு சீக்கிரமா ரெடி பண்ணு. சரிங்க அத்தை. எல்லாம் சீக்கிரம் பண்ணு, உடனே அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. சரிங்க. ஐயோ, இன்னும் இவ்ளோ துணி துவைக்கணுமா? என் வீட்ல நான் அம்மா துவைப்பாங்க, நான் அலசுவேன். இங்க எல்லாமே நம்ம தான பண்ண வேண்டியதா இருக்கு. சரி, ஹரிணி கொஞ்சம் உதவிக்கு கேட்டு பாப்போமா? அம்மா, முதுகெல்லாம் வலிக்குதே. சரி, ஹரிணி கூப்பிடுவோம். ஹரிணி. என்ன நீ எதுக்கு கூப்பிட்டீங்க? ஹரிணி, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்றியாமா? என்ன உதவி? ஹரிணி, நான் துவைக்கிறேன், கொஞ்சம் அலசறியாமா? என்னது, நான் துணி அலசணுமா? எனக்கு துணியெல்லாம் அலச தெரியாது, குனிஞ்சு நிமிர்ந்தேன்னு வைங்க, எனக்கு முதுகெல்லாம் பயங்கரமா வலிக்கும். ஹரிணி, நான் அலசறதுக்கு சொல்லித்தரேன் ஹரிணி. எனக்கு இவ்ளோ துணியை துவைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? கஷ்டமா இருக்குனா பண்ணாதீங்க நீ. இருங்க, நான் வேணா அம்மா கூப்பிடவா? அம்மா, அம்மா. ஐயோ, வேண்டாம் ஹரிணி, நானே துவைச்சுக்கிறேன், நீ வேணா போ. ஓ மை காட், அப்படி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ச்சே, டைம் வேஸ்ட் பா உங்களோட. மன்னிச்சிரு ஹரிணி, நீ போய் உன் வேலைய பாரு. அண்ணி, சும்மா இப்படி கூப்பிட வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா? முடிஞ்சா நீங்க வேலையை பாருங்க, இல்லனா வேலையை பார்க்க வேண்டாம். ச்சே. சரிமா ஹரிணி. அப்பா, ஒரு வேலைய எல்லாத்தையும் துவைச்சாச்சு. உடம்பெல்லாம் என்ன வலிக்குது, கொஞ்ச நேரம் போய் தூங்கணும், தூங்குனாதான் நம்ம அடுத்த வேலை செய்ய முடியும். என்னடி, துணியெல்லாம் துவைச்சு காய போட்ட போல? ஆமாக்கா, இன்னும் 2-3 துணி தான் இருக்கு, காய போட்டுறேன். சீக்கிரம் காய போட்டுட்டு சமையல பார்க்கவா? அத்தை, சமைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு வரவா அத்தை? ரொம்ப டயர்டா இருக்கு இவ்வளவு துணியை துவைச்சு போட்டதனால. என்னது தூக்கமா? அப்புறம் நாங்கள மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுறது? அத்தை, ரொம்ப பசிக்குதுன்னா சொல்லுங்க அத்தை, காலையில செஞ்ச இட்லி மீதி இருக்கு, அத வேணா நான் சூடு பண்ணி தரவா அத்தை? ஏய், என்னடி ஏன்டா அடி வாங்கிட்டு பெறாத பத்துக்கு, அந்த நோக்கல் கிண்டல் வேலையில ஏன்டா வச்சுக்கிடாத? நான் என்னத்த கிண்டல் பண்ண, ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னீங்கல, அதான் இட்லி இருக்கு சாப்பிடுறீங்கன்னு. இதுல என்னத்த இருக்கு தப்பு? அந்த இட்லிய 3 நேரமா வச்சு நீ சாப்பிடு, எனக்கு சுட சுட சாதம் வேணும். சரிதா. அத்தை, என்ன குழம்பு தான் வைக்கணும்? கார குழம்பு வை. சரிங்க அத்தை. அப்புறம் ஓண்ட ஒண்ணு கேட்கணும்ன்றத மத்துக்க. ஆமா, உங்க அப்பா அம்மா தான் சொன்னாங்களே சீர்வரிசை பொருளா வாங்கி தரேன், ஏன் இன்னும் வாங்கி தரல? இப்படி இன்னும் 2 நாள் சென்னைக்கு வருவாங்கல்ல அத்தை, அப்போ வாங்கி தருவாங்க அத்தை. வரது சரிதான், எனக்கு பொருள் எல்லாம் நல்ல பொருளா வரணும், சும்மா விலை குறைஞ்ச பொருளா நான் ஏத்துக்க மாட்டேன் பாத்துக்க. சரிங்க அத்தை, எங்க அப்பா அம்மா நல்ல பொருள் தான் வாங்கி தருவாங்க அத்தை. அப்பா பாப்போம், உங்க அப்பா அம்மா என்ன லட்சணத்துல வாங்கி தரான்னு பாக்கலாம். அப்பா அம்மா, உன் சத்தம் அங்க வரைக்கும் கேக்குதுமா, கொஞ்சம் மெதுவா தான் பேச. என்ன ஏன் குரல் எப்படிதானே, உனக்கு என்ன தெரியாதாங்க? தெரியுமா? ஏமா சரி விடுமா. பூவரசி, கிளம்பு பூவரசி, கொஞ்சம் வெளியில போனோம். எங்க போறீங்க? இருமா சொல்றேன், உன்கிட்ட சொல்லாமே போக போறேன்.
அதுவா பூவரசி, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்ம புதுசா கல்யாணம் ஆயிருக்குல விருந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். வா பூவரசி கிளம்புவோம். என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஜோடியா வெளியில கிளம்புறாங்களா? இத நடக்க விடக்கூடாத, நம்ம எப்படியாவது பிரிச்சு ஆகணுமே. அம்மா நீ ஃப்ரெண்டு நிக்க, அந்த ஃப்ரெண்டு யாரு? அம்மா அது வந்துமா ஆபீஸ்ல தெரிஞ்ச ஃப்ரெண்டு தாமா. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதாம்மா விருந்து வைக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கானா. அது உடனே கிளம்பணுமா. கல்யாணம் புதுசுல வெளியில எல்லாம் பெரிய ஆட்கள் போக கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க பாத்துக்க. அதனால நான் சொல்றேன், நீங்க எல்லாம் வெளியில போக வேண்டாம், அவ வீட்டுல இருக்கட்டும். என்னமா பேசிட்டு இருக்க? அந்த காலம் வேற இந்த காலம் வேறமா. யாருமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வெளியே போகாம இருக்கா? விஜய் உங்க அம்மா என்ன சொன்னா? கல்யாணம் ஆன புதுசுல வீட்டை விட்டு வெளியில போக கூடாதாமா. பிறகு எதுக்கு உங்க அம்மா மட்டும் ஏன் பின்னாடி வந்தலாம்? என்னப்பா சொல்றீங்க? ஆமா விஜய், உங்க அம்மா தானே கல்யாணம் ஆன மறுநாளே என்னை பீச்சுக்கு கூட்டிட்டு போங்கன்ட்டா. பிறகு ஒரு நாள் சொல்லிட்டா தியேட்டர் கூட்டிட்டு போங்கன்ட்டா. அங்க இங்கன்னு 15 நாளா நாங்க சுத்திக்கிட்டே தான் இருந்தோம். இவர் ஒருத்தர்ப்பா வந்து இடையில வந்து எல்லா காரியத்தையும் கெடுத்துட்டே இருக்காரு. என்னம்மா அப்பா இப்படி சொல்றாங்க? விஜய் அப்பாவுக்கு என்ன தெரியும்? அந்த காலத்துல எங்களுக்கு அறிவில்லாம சுத்தணும்னு வையன். பெரிய ஆட்கள் சொல்லிட்டா அப்பா, அதுக்கப்புறம் கேட்டு நாங்களும் கீழ்படிஞ்சு நடந்துக்கிட்டோம். நான் சொல்றதை கேளு, வெளியில போக கூடாதுன்னா போக கூடாது, வீட்லயே இருங்க. ஓ, நீ பெரிய ஆட்கள் பேச்ச கேட்டுட்டு கீழ்படிஞ்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டானே? ஆமா, நான் வீட்டுக்குள்ளதான் இருந்தேன். என்ன எப்பவாதான் வெளியில போவேன், மத்தபடி நான் ஒண்ணு அடிக்கடியே சுத்திட்டு இருந்தேன். யோ போதும் எனக்கு நேரம் ஆகுது. அப்பா கொஞ்சம் அம்மா கிட்ட சொல்லுங்கப்பா, கிளம்பணும். விஜய் என்ன சொல்ற கேளு. அவ பைத்தியக்காரிமா தான் பேசிட்டே இருப்பா. சொல் பேச்சு கேட்க மாட்டா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. ஓஹோ, நான் பைத்தியக்காரியா? கூடிய சீக்கிரம் தெரியும் யாரு பைத்தியக்காரியா ஆக போறாண்டு. சரிங்க மாமா. பூவரசி கிளம்பலாம் வா. பூவரசி நில்லடி, துணி யார் காயப்படுவா? நீயும் உன் மகளும் காயப்படுங்க. ஏன் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? தேஞ்சா போயிருவா, காயப்படு. யாருப்பா இவர வர சொன்னா? ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தியா? உங்களுக்கு வேலை இருந்தா வெளியில போய் பார்க்க வேண்டியதானே? உங்களுக்கு தெரியும், நீ ஒண்ணு சொல்ல வேண்டிய தேவையில்ல. 2 பேரும் இப்படி ஜோடியா வெளியில போறது பார்த்தா எரிச்சலா இருக்குப்பா. நானும் எப்படியாவது தடுத்து நிறுத்தலான்னு பார்த்தா முடியலையா. இவர் வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டார. சக்தி, நம்ம எல்லாரும் நாளைக்கு சென்னைக்கு போக வேண்டியிருக்கு. நீ கொஞ்சம் பஸ்ல டிக்கெட் எடுத்துறியா? இருப்பா ஒரு நிமிஷம், அத்தை கிட்ட கேட்டுக்கலாம். அத்தை எப்படி பஸ்ஸா ட்ரெயினா? நீங்க என்ன சொல்றீங்க? பஸ்ல போமா ட்ரெயின்ல போமா? சரி பஸ்ல போம் பத்மினி. சரி சக்தி, அப்ப எல்லாத்துக்கும் பஸ்ஸுக்கு போறதுக்கு டிக்கெட் எடுத்துரு, சரியா? சரிதா. அப்ப நாளானே அக்காவை பார்க்க போறோம். ஜாலி ஜாலி. ஆஹா, அக்காவை பார்க்க போறதுல அவ்வளவு சந்தோஷம் போமா இருக்கேனா? பின்ன இருக்காதா? அவளுக்கு 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாலா இருப்பாள்வ. சரியா சொன்னியா நீ? ஆமா ஆமா, ஊர் உலகத்துல இவங்க 2 பேரும் தான் அக்காவும் தங்கச்சியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நேத்து தான் பூவரசி போன் பண்ணி தான் விட்டுடுங்க. அவங்க மாமியாரு சீர்வரிசை பொருளா கேக்குறவங்க, நம்ம அங்க போய் உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. சரிடி, போன உடனே அவளுக்கு தேவையான பொருளை நம்ம வாங்கி கொடுத்துருவோம். ஏன் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி தான் சொன்ன பூவரசி மாமியார்ட்ட நாங்க அங்க வந்தவரை பொருளை வாங்கி தருவாண்டே. ஏன் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பொறுமையா இருக்க முடியலையாமோ? சரியான ஆளதான் இருக்கும் போல இருக்க. தெரியல வடிவு, ஒருவேளை நம்ம மறந்துட்டோம் நினைச்சு கேக்குறவளா என்னன்னு தெரியலையே. பாப்போம் அங்க போறேன்ல, அவ எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிடறேன். என்ன பூவரசி, ஏன் அமைதியா வர? ஏன் பூவரசி, அம்மா பேசுறத நினைச்சு ஏதாச்சும் கஷ்டப்பட்டுட்டு வரியா? எனக்கு தெரியும் பூவரசி, எப்படியும் அம்மா பேசுறது உன் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். சரி நீ ஒண்ணும் கவலைப்படாத. எங்க அம்மா அப்படிதான் திடீர்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் பேசுவாங்க. நீ எதுவும் அதெல்லாம் நினைச்சுக்காத. உனக்காக நான் இருக்கேன், எங்க அப்பா எல்லாம் இருக்கோம், சரியா? என்ன பூவரசி, நம்ம எங்க போறோம், யார் வீட்டுக்கு போறோம் எதுவுமே கேட்கல. நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். பூவரசி இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணா இருக்கா. என்னைக்கா இருந்தாலும் இவகிட்ட நம்ம அன்பாதான்ப்பா இருக்கணும். மூஞ்சில அடிச்ச மாதிரி எல்லாம் பேசி அவன் மனசை கஷ்டப்படுத்தவே கூடாது. பக்கத்துல தான் பூவரசி, இப்ப போயிடலாம், சரியா? என்ன பூவரசி, உங்க ஊரை விட இந்த சென்னை பிடிச்சிருக்கா? எங்க ஊரு நல்லா இருக்கு, உங்க ஊரு நல்லா தான் இருக்கு. எனக்கு 2 ஊருமே பிடிச்சிருக்கு. ஆஹா, அதான பார்த்தேன். இந்த பொண்ணுங்க பிறந்த ஊரை விட்டு கொடுப்பாங்களா? ஜூலி ஜூலி இரு பூவரசி, இப்ப வருவாங்க, சொல்றேன் உங்ககிட்ட. சரிங்க, வாங்க விஜய். வா பூவரசி. சரிங்க, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பூவரசி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் பூவரசின்னு? விஜய் உன்னை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க பூவரசி, அதனால தான் எனக்கு தெரியும். அப்படியா? சரிங்க. ஆளு நல்லா அழகா இருக்காளே, அதான் இந்த விஜய் சம்மதிச்சிருக்கான். வாங்க 2 பேரும் முதல்ல வந்து உட்காருங்க. சரி ஜூலி. என்னங்க இவங்க யாருங்க? ஜூலியா, என் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றா பூவரசி. அப்படியா? இங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாங்க? ஆயிடுச்சுங்க. பாவி, கூப்பிட்டு வந்து மாட்ட வச்சிருவா போலயே. அப்படிங்களா? உங்க ஹஸ்பண்ட் என்னங்க பண்றாங்க? என் ஹஸ்பண்டோ நான் வர்க் பண்ற கம்பெனில தாங்க வர்க் பண்றாங்க. அப்படிங்களா? சரிங்க, 2 பேரும் இருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி ஜூலி. 2 பேரும் சாப்பிடுங்க. சரிங்க. பாக்குறதுக்கு பொண்ணும் நல்லா இருக்கா, குணத்துக்கும் நல்ல பொண்ணா வேற இருக்கா. 2 பேரும் ஜோடி பொருத்தமும் நல்லா இருக்கு. போற போக்க பார்த்தா இவன் என்ன விட்டுட்டு அவ பின்னாடி போயிருவான் போலயே. நான் அது நடக்கிறதுக்கு நான் ஒரு காலமும் அனுமதிக்கவே மாட்டேன். இவளை பத்தி கொஞ்சம் விசாரிப்போம். பூவரசி, உன் கூட பிறந்தது எத்தனை பேருமா? 2 பேருங்க. நான் ஒண்ணு, என் தங்கச்சி ஒண்ணு. ஓ சரி சரி. உங்க அப்பா என்ன பண்றாங்க? அப்பா விவசாயம் பண்றாங்கங்க.
விவசாயியோட மகளா நீ? ஆமாங்க. சரி, உன் தங்கச்சி என்ன பண்றா? அவ +2 முடிச்சிட்டு சின்ன சின்ன பசங்களுக்கு வீட்ல இருந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? ஏன் அதுக்கு மேல அவ எதுவும் படிக்கலையா? அவ காலேஜ்ல ட்ரை பண்ணிருக்காங்க. சரி பூவரசி, உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? இல்ல போதும் ஜூலி. சரி பூவரசி, உன் வீட்டுக்காரர் உன்னை எப்படி பாத்துக்கறாரு? சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல மேடம், அவ்வளவு அருமையா பாத்துக்கறாரு என்ன. பாப்பா இனிமே எப்படி பாக்குறான்னு நானும் பாக்குறேன். அப்படியே பூவரசி, சரி சரி. சரி ஜூலி, சாப்பிட்டுட்டோம், நாங்க கிளம்புறோம். இருங்க, பொறுமையா போலாம். இப்ப எதுக்கு நீங்க பறக்குறீங்க? பூவரசி கூட வா, எங்க வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன். வா பூவரசி. சரிங்க. ஜூலி, சீக்கிரமா வீட சுத்தி காட்டுறலாம் காட்டு ஜூலி, டைம் ஆகுது, ஆபீஸ்க்கு வர கிளம்பணும்ல. சரி விஜய், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா? சரி ஜூலி. இந்த வீடு பார்க்க நல்லா இருக்குங்க. தேங்க்ஸ் பூவரசி. இந்த ஒரு பெட்ரூம் தானாங்க? ஆமா பூவரசி, சிங்கிள் பெட்ரூம் தான். இது என்னங்க? என் வீட்டுக்காரர் நீங்களும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிங்க. ஐயோ, போட்டோ எடுத்துட்டு மறந்தே போயிட்டேனே. இப்போ என்ன பண்றது? சொல்லுங்க. ஐயோ, என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியலையே. சரி, சொல்ல வேண்டியது. பூவரசி, இது விஜயோட பேச்சுலர் பார்ட்டில எடுத்த போட்டோ. அப்படினா என்னது? பயப்படாத பூவரசி, அது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பேச்சுலர் பார்ட்டின்னு வைப்பாங்க. அந்த பார்ட்டில எடுத்த போட்டோ தான் இது. அது சரிங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்ளோ க்ளோஸா போட்டோ எடுத்துக்கிங்க? ஏன்னா நாங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் பூவரசி. உங்க கிராமத்துல தான் நீங்க யார்கிட்டயும் பேசாம ரொம்ப வெக்கப்படுவீங்க. இங்க நாங்க அப்படிலாம் இல்ல, ரொம்ப கேஷுவலா தான் இருப்போம். சரிங்க. என்னென்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் சரியா புரியலங்க. சரி, நாங்க கிளம்புறோங்க. புரியாம இருக்கட்டும்டி, அதுக்கு தாண்டி இப்படி சொல்லி உன்னை குழப்பி விட்டேன். வா பூவரசி. சரிங்க. சரி ஜூலி, நாங்க போயிட்டு வரோம். சரி விஜய், ரெண்டு பேரும் அடிக்கடி வாங்க சரியா? சரிங்க. ஜூலி சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்தா விளங்கிடும். பூவரசி அக்காவை பார்க்க சென்னைக்கு போறோம். பிள்ளைகளா, கிடந்து சத்தம் போடாதுங்க. என்னங்க, நீங்க பூவரசிக்கு ஒரு அட்டை போன் பண்ணி சொல்லிருங்களா? சரிடி. ஹலோ பூவரசி. ஹலோ அப்பா. எப்படிமா இருக்க? மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. நீங்க எப்படிப்பா இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா. ஏமா, நாங்க எல்லாரும் சென்னைக்கு இப்போ கிளம்பியாச்சுமா. பஸ்ல ஏறிட்டோம், நாளைக்கு காலையில அங்க வந்துருவானமா. என்னப்பா சொல்றீங்க? பஸ்ல ஏறிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷப்பா. பார்த்து வாங்க என்ன. சரிம்மா, காலையில வந்துருவானா? சரிப்பா, நான் எல்லாருக்கும் டிஃபன் ரெடி பண்ணி வச்சிரேன். சரிம்மா, போனை வைக்கிறேன். சரிப்பா. இல்லங்க, அப்பா தாங்க ஃபோன் பண்ணாங்க. எல்லாரும் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாங்களாங்க. போன் பண்ண உடனே பூவரசி மூஞ்சில 1000 வாட்ஸ் பல்பு தான் எரியுது. இப்ப சந்தோஷம் தானே பூவரசி உனக்கு? ஆமாங்க, பின்ன சந்தோஷம் இல்லாம இருக்குமா? அம்மா அப்பா எனக்காக இப்ப இங்க வராங்கல்ல. சரி பூமாரி, அத்தை மாமா உன் சொந்தக்காரங்க எல்லாரும் வருவாங்க. எப்படியும் எல்லாருக்கும் நல்லா விருந்து வச்சு கவனிச்சிட்டு சரியா? சரிங்க. அப்புறம் பூவரசி, ஜூலி உன்கிட்ட நல்லா பேசினாளா? நல்லாதாங்க பேசுனாங்க. அப்படியே பூவரசி, சரி ஜூலிய பிடிச்சிருக்கா உனக்கு? உண்மையா சொல்லணும்னா எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கவே இல்லங்க. ஏதோ நடிக்கிற மாதிரியே இருக்குங்க என்கிட்ட. எப்படி பூவரசி கரெக்டா சொல்ற? என்ன பூவரசி இப்படி சொல்லிட்ட? ஆமாங்க, என்கிட்ட பேசும்போதெல்லாம் உள்ள ஏதோ வச்சுக்கிட்டு வெளிய பேசுற மாதிரியே இருக்குங்க. எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்கலங்க. எப்படி பூவரசி, எதை வச்சு சொல்ற? வேற ஒண்ணும் இல்லங்க, பெட்ரூம்ல நீங்களும் அவங்களும் இருந்த போட்டோவை பார்த்தேங்க. அட கடவுளே, என்னது போட்டோவை பார்த்தாளா? இந்த ஜூலி போட்டோ எடுத்து வைக்காம இருந்தா? அப்புறம் என்னாச்சு பூவரசி? என்னென்னமோ சொன்னாங்கங்க, ஏதோ பேச்சுலர் பார்ட்டில எடுத்த போட்டோ அப்படி இப்படின்னு. நீங்க சொல்லுங்க, எப்ப எடுத்த போட்டோ அது? பூவரசி, நீ எந்த போட்டோவை சொல்றேன்னு எனக்கு சரியா தெரியலையே. பெட்ரூம்ல இருந்துச்சுங்க, அந்த போட்டோ தான். ஏன் பூவரசி, நான் பெட்ரூம் குள்ள எல்லாம் போனது இல்லையே. ஓ அப்படியாங்க. சரி, அதை விடுங்க. கல்யாணம் ஆயிடுச்சுலாங்க, எதுக்குங்க உங்க போட்டோவெல்லாம் வச்சிருக்காங்க? அவங்க புருஷன் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? பூவரசி, அந்த ஜூலியோட புருஷனும் என் ஃப்ரெண்டு தான், அதனால பெருசா எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ பிடிக்கலங்க. அது என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அடுத்தவங்க போட்டோ வச்சா எங்க கிராமத்துல எல்லாம் ஒரு மாதிரி பேசுவாங்கங்க. பூவரசி, நீ கவலைப்படாத, நான் அந்த போட்டோவை எடுக்க சொல்லிடுறேன் சரியா? சரிங்க. ஏய் பூவரசி, இப்பதானே நீ என் கூட ஃபர்ஸ்ட் டைம் வெளில வந்திருக்க. வா, பக்கத்துல தானே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கு, சாப்பிட்டு போவோமா? அதெல்லாம் வேண்டாங்க. வா பூவரசி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், நல்லா டேஸ்டா இருக்கும், வா. சரிங்க. சரி, ஆட்ட மட்டும் போதும், கொஞ்ச நேரம் உட்காருங்க, கால் வலிக்க போகுது. இப்ப உங்களுக்கு கால் வலிக்காது, ஒரு வேலையை செய்ய சொன்னாங்க, அப்ப மட்டும் எனக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு உட்காருது. அதான் பெரியவங்க இத்தனை பேர் இருக்கிறீங்களா, செய்ய வேண்டியதானே. அம்மா வாயாடி, நாங்களே வேலையை பாத்துக்கிறோம், நீங்க போய் உட்காருங்க. சரிடா. சார், என்ன சாப்பிடுறீங்க சார்? ஐஸ்கிரீம் தாங்க. என்னென்ன ஃபிளேவர்லாம் இருக்கு சார்? எல்லா ஃபிளேவருமே இருக்கு சார். வெனிலா, சாக்லேட், பிளாக் கலர், பட்டர் ஸ்காட்ச், ஸ்ட்ராபெரி, எல்லா ஃபிளேவருமே இருக்கு. உங்களுக்கு எந்த ஃபிளேவர் வேணும் சார்? பூவரசி, உனக்கு என்ன ஐஸ்கிரீம் வேணும்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையே வாங்குங்க. ப்ரோ, 2 வெனிலா கொடுத்துருங்க. ஓகே சார். நம்ம அத்தை மாமா ஹரிணி எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்ல போய் சாப்பிடலாமே. வீட்ல எப்ப வேணாலும் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பூவரசி. நம்ம 2 பேரும் இப்பதானே வெளியில வந்திருக்கோம். வேற ஒண்ணும் இல்லங்க,
இங்க எனக்கு எல்லாரும் மட்டும் சாப்பிடுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. சரி பிள்ளைல ஆட்டம் போட்டது போதும். ஏன் வடி அந்த கட்டப்பையில இருக்கு பாரு புளி சாதம், எடுத்து எல்லாத்துக்கும் கொடு. சரிண்ணே. என்னம்மா நைட்டு புளி சாதமா? சாப்பிடுங்கல, நைட்டு பஸ் டிராவல் அதனால கெட்டு போவாது, சாப்பிடுங்க, ஒண்ணும் செய்யாது. ஓ சரிம்மா குடுங்க. சே எப்படா நாளைக்கு காலையில போய் கறி விருந்து சாப்பிடுவோன்னு இருக்கு. கரெக்ட்டா சொன்னீங்க அக்கா. சரி பிள்ளைல சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன் நல்லா இல்லன்னு சொன்னா நீங்க என்ன ஹோட்டல்ல வாங்கி தர போறீங்க? ஆமா நல்லா இல்லன்னா வாங்கி தரேன். நல்லா இல்ல. ஓஹோ எல்லாரும் சேர்ந்து மொத்தமா சொல்றீங்களா? அப்ப நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. அத்தை நீங்க சரியான ஆளுதான். ஆமா பாரு, உங்களை மாதிரி பிள்ளைங்களை எப்படிதான் மேய்க்கிறது. சரி எல்லாரும் சாப்பிட்டு போட்டே தூங்குங்க, நாளைக்கு காலையில அங்க போயிடலாம். சரிம்மா. என்ன இவங்க ரெண்டு பேரும் போய் எவ்வளவு நேரம் ஆகுது? போய் லஞ்ச் சாப்பிட்டு வரது இவ்வளவு நேரம் ஆகுதா? வரட்டும். பாக்க ஊமக்கள்ளி மாதிரி இருந்துகிட்டே புருஷனை அங்க எங்கன்னு கூட்டிட்டு அலைவா போல. வரட்டும், அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. இனிமேல் அவ வாழ்க்கையில வெளியில போவா, இதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்ட். ஆமா பூவரசி, வர வழியில அப்படி நடக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல. என்ன போய் 4 மணி நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள ஒரே இழிப்பு வண்டி கிடக்குது. இருக்கு இன்னைக்கு அவளுக்கு. ஏய் வாடி வா. என்னத்த இவ்ளோ கோவமா இருக்கீங்க? என்னாச்சு அத்தை? அப்படி என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு கோவமா இருக்க? என்ன ஆச்சுமா? என்ன ஒரு இடத்துக்கு போனோமா 1 மணி நேரத்துல திருமணமாண்டு இருக்கணும், அது என்ன 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு வரியே? அத்தை நான் எவ்வளவோ சொன்னேன் அத்தை, நம்ம சாப்பிட்ட உடனே கிளம்பிடலான்னு. அவர்தான் அத்தை நம்ம முதல் தடவை வெளியில வந்திருக்கோம், வா ஐஸ்கிரீம் பார்லர்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம்னு கூட்டிட்டு போயிட்டாரு. ஓஹோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்திருக்கீங்களா? வேற என்னெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்க? என்னம்மா ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்டோம், வேற எதுவும் சாப்பிடலாமா? நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி வந்துட்டோம். சரி உனக்கு நேரம் ஆயிட்டுல, ஆபீஸ் போகணும்னால போ. சரிம்மா நான் கிளம்புறேன். பூவரசி வர பூவரசி. சரிங்க பாத்து போயிட்டு வாங்க. போயிட்டு வா விஜய். சரிம்மா. அத்தை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அத்தை, ஊர்ல இருந்து எங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் வராங்க அத்தை, எப்படி காலையில வந்துருவாங்க? ஐயோ அந்த பட்டிக்காடு கூட்டம் எல்லாமே மொத்தமா வருது. வரத நினைச்சாலே எனக்கு எரிச்சலா இருக்கே. என்னடி எல்லாருக்கும் இங்க தங்கல இடம் கிடையாது, வேற ஏதாவது ரூம் பார்த்து தங்க சொல்லு. என்னத்த இப்படி சொல்றீங்க? எங்க சொந்தக்காரங்க இங்க தான் வருவாங்க, இங்க தான் தங்குவாங்க. ஏய் எல்லாருக்கும் இங்க இடம் கொடுக்க முடியாது, மொத்தத்துல ஒரு 4 பேருக்கு இடம் கொடுக்கலாம், மீதி எல்லாரும் நீ ஹோட்டல்ல தங்க சொல்லு. அத்தை புரிஞ்சுக்கோங்க அத்தை, ரிசப்ஷன் வைக்கிறோம்ல அத்தை, அதான் எல்லாரும் வராங்க. இந்த ஒரே ஒரு வாட்டி தான் அத்தை, கொஞ்சம் இடம் கொடுங்க அத்தை ப்ளீஸ் அத்தை. அப்படியா சரி ஒண்ணு பண்ணு, எல்லா வேலையும் நீ தான் பாத்துக்கணும் பாத்துக்க, நாளா ஒரு வேலை செய்ய மாட்டேன் பாத்துக்க. சரி அத்தை நானே எல்லா வேலையும் பாத்துக்கறேன் அத்தை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வீட்டு ஆளுங்க சாப்பிடுற சாப்பாடுக்கு செலவு எல்லாமே உங்க வீட்டு ஆளுங்க தான் பாத்துக்கணும், நாளா செலவு பண்ண முடியாது பாத்துக்க. என்னத்தை இப்படி கேக்குறீங்க? அப்பா அம்மாவே முதல் தடவை தான் சென்னைக்கு வராங்க, நான் எப்படி தான் எல்லார்கிட்டயும் காசு கேட்க முடியும்? எனக்கு தெரியாது, இல்லனா ஒரு 10,000 ரூபாய்னால நீ கொடுத்துற, ஒரு 4 நாள் செலவுக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் பாத்துக்க. சரிதா அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். போதும் வெளியில நல்லா மினிக்கிட்டு நல்லா சுத்திட்டு வந்தல, அப்பா உனக்கு நல்லா இனிச்சிச்சுல, போ போய் வெளியில பாத்திரம் நிறைய கிடக்கே, போய் அள்ளி போட்டு தேய் போ. சரிங்க அத்தை. அக்கா என்ன சொல்லு? அக்கா பூவரசி வீட்ல இருந்து அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் இங்க வராங்களாக்கா? என்னது அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாரும் வர்றாங்களா? நான் சொல்றத கேளு, அவங்கள எவ்வளவு நீ கீழ்த்தரமா நடத்தணுமோ நடத்து, அவங்க கதறிட்டு ஓடணும். சரிக்கா நீ சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் பண்ணிடுறேன்க்கா. உங்க இனிமேல் இந்த பொண்ணு வீட்டு வாசல்லே கால் மிதிக்காத அளவு நீ பாத்துக்கிடணும். சரிக்கா நீ சொன்னபடியே நான் கண்டிப்பா செய்றேன்க்கா. ஓ வேலைய ஆரம்பி. வரேன்க்கா. ஹலோ சொல்லு ஹரிணி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சஞ்சய்? என்னது சஞ்சயா? ஹரிணி யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? நான் சும்மா தான் இருக்கேன் ஹரிணி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் சும்மா தான் இருக்கேன். என்ன சஞ்சய் நீ வேலை தேடுன்னு போனல, என்ன வேலை கிடைச்சதா இல்லையா? கிடைக்கும் ஹரிணி கிடைக்கும், நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சீக்கிரம் சஞ்சய் ஏதாச்சும் நல்ல வேலையா பாரு. எங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு, அடுத்தது என் கல்யாணத்தை பத்தி தான் பேசுவாங்க. நீ ஒரு நல்ல வேலையை தேடிட்டு பொண்ணு பார்க்க வந்தனா கண்டிப்பா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கடா. அட கடவுளே, ஹரிணி என்ன பேசிட்டு இருக்கா? அப்போ என்ன ஹரிணி ஒரு பையனை லவ் பண்றாளா? சரி ஹரிணி, எனக்கு சீக்கிரமாவே வேலை கிடைச்சிரும். வேலை கிடைச்ச உடனே நான் உன பொண்ணு பார்க்க வரேன், சரியா? நீ கவலையே படாத. சரிடா சஞ்சய், எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் பண்ண பாருடா, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். வேற எந்த மாப்பிள்ள வந்தாலும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். ஐயோ ஏன் ஹரிணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? அத்தைக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்டா கோபப்படுவாங்களே. சரி ஹரிணி நீ கவலைப்படாத, யார் தடுத்தாலும் சரி நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் நடக்கும், சரியா? சரிடா சஞ்சய், சாப்பிட்டியா? ஹரிணி அட கடவுளே, அண்ணியா? சஞ்சய் நான் அப்புறம் பேசுறேன். சரி ஹரிணி. என்ன அண்ணி என்ன பண்ணிட்டு இருக்க? ஹரிணி போன் கொடு. அப்படியெல்லாம் நீங்க கேட்ட உடனே போன் கொடுக்க முடியாது. ஹரிணி யார்கிட்ட பேசிட்டு இருந்த நீ? என் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்ன நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? ஓ சந்தேகப்பட்டு தான் என் போனை கேக்குறீங்களோ? அப்படி நான் சந்தேகப்படல கேக்கல ஹரிணி, நீ யார்கிட்ட பேசுறது எனக்கு தப்பா தோணுது, நீ போன் கொடு. முடியாது. அத்தை உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஹரிணி, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ ஒரு பையன் கூட தான் பேசிட்டு இருக்கேன்னு. ஹரிணி ரூம்ல இருந்து ஒரே சத்தமா இருக்கு, சரி என்னன்னு போய் பாப்போம். என்னாச்சு ஹரிணி, ஏன் கோபப்படுறமா? அம்மா அண்ணி என்ன தப்பா பேசுறாங்கம்மா. என்னம்மா ஹரிணி அழகமா? ஒண்ணு எதுக்குமா அவ தப்பா
பேசுறா? அத்தை அத நான் சொல்றேன் அத்தை. ஹரிணி யாரோ ஒரு பையனை லவ் பண்றா. என்னடி சொன்ன? பிள்ளை பத்தி நீ அசிங்கமா பேசுறியடி? அத்தை நான் நிஜமா தான் அத்தை சொல்றேன். நான் சொல்றது நம்புங்க அத்தை. ஹரிணி ஏதோ ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தா அத்தை. நான் அத கேட்டேன் அத்தை. ஏய் வாய மூடிடி. உன் குடும்பத்துல வேணா லவ் பண்ணிட்டு அலைவாங்கடி. என் குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது. இனிமேல் இத மாதிரி பேசறன்னு வைய பல்லகளெல்லாம் உடைச்சு விடாமத்துக்க. ஐயோ போனை செக் பண்ணி பார்த்தா நான் மாட்டிப்பனே. சீக்கிரமா நம்பரை டெலீட் பண்ணிடுவோம். என்னடி நடக்குதுங்க? பூமாரி நீ அம்மாளுற என்ன நடக்குதா? உங்க மருமவ நம்ம பிள்ளை தப்பு தப்பா பேசுறா. ஏய் அப்படி என்னத்தடி பேசிட்டா? ஏங்க நம்ம பொண்ண வேற யாரையும் லவ் பண்றான்னு அசிங்கமா சொல்றாங்க. எவ்வளவு தைரியம் இருக்கு அவளுக்கு? என்னமா பூவரசி நீ சொல்றது உண்மையாமா? என்னது அவளை நாலு திட்டாம சொல்றது உண்மையா பொய்யான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கியே? ஆய முட்டிடி கேட்டுட்டு இருக்கேன்ல, நீ சொல்லுமா பூவரசி. மறுபடியும் நீ அதே சொல்றேன்னா? ஏய் சும்மா இரு, கைய உடைச்சிரும். அதுக்கு அடுத்த வீட்டு பிள்ளை மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு யாரடி அதிகாரம் கொடுத்தா? பிள்ளைய பத்தி அசிங்கமா பேசினா யாரா இருந்தாலும் அடிக்கதான் செய்வேன். அம்மா நீங்க ஹரிணி போனை கூட வாங்கி பாருங்க மாமா. சரிம்மா. ஏய் அருணி போனை குடிடி. என்ன நீங்க அவ பேச்ச கேட்டு நம்ம பிள்ளை மேல சந்தேகப்படுறீங்க? போனை குடுன்னு போய முடிட்டு மரியாதை பேரு. ஏ ஹரிணி குடு. அப்ப போன்ல எல்லாம் எதுவும் இல்லப்பா. போன்ல இருக்கா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். அத நீ ஒண்ணு சொல்ல தேவையில்ல. இந்தாங்கப்பா. பாருடி பூவரசி சொல்றது மட்டும் உண்மை இருக்கட்டும். இப்ப என்ன பண்றேன்னு பாரு நீ. பாவி மட்டும் என் குடும்பத்தை நாளா பிரிக்க வந்துட்டியடி. ஆய முடிடி. என்னம்மா இப்ப பேசுனதுக்கான எந்த நம்பருமே இல்லையம்மா? இல்ல மாமா நான் சொல்றத நம்புங்க மாமா. நான் வரும்போது அவ நிஜமா பேசிட்டு தான் மாமா இருந்தா. இப்ப தெரியுதாங்க இவ எப்படி போய் சொல்லி நம்ம பிள்ளை அசிங்கப்படுத்துறான்னு? அப்பா நான் உண்மையா சொல்றேன்ப்பா. நான் யார்கிட்டயும் பேசலப்பா. பாருங்க போன்ல கூட எதுவுமே இல்லையே. நான் உன்ன நம்புறதா இல்ல. எனக்கு தெரிஞ்ச நீ நம்பர் எல்லாம் டெலீட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அது எப்படி பூவரசி அப்பெல்லாம் ஒண்ணு போய் சொல்ற பிள்ளையே கிடையாது. நீ தனியா பேசிட்டு இருந்தியா கேக்குறேன். முதல்ல பேசவே இல்லப்பா. அண்ணி எடுத்து கட்டி நல்லா போய் சொல்லிட்டு இருக்காங்க. தப்பு நடந்திருக்கோ நடக்கலையா எனக்கு அதெல்லாம் இப்ப தேவையில்ல. இனிமேல் நான் உங்ககிட்ட போனே தர மாட்டேன். இனிமே போனை நானே தான் வச்சுக்கிற போறேன். அப்ப ப்ளீஸ் பா போனை கொடுத்துருங்கப்பா. முடியாது. நானும் எந்த கால் வருதுன்னு பாக்குறேன். பாருமா என்னமா எனக்கு என் போன் வேணும். எப்படியாச்சும் வாங்கி கொடுமா. இல்ல அந்த பாவி மட்டையோட வந்த பிரச்சனை. சும்மா அழுது நடிச்சிட்டு அலையாதடி. இப்ப உனக்கு திருப்தி தானே? என் பிள்ளைக்கு இப்ப போன் இல்லாம போயிட்டல உனக்கு மனசுக்கு நிம்மதி தானடி? நான் என்னத்த பண்ணனே? மாமா தான வாங்கிட்டு போனாரு. ஆய மூடிடி. கவலையே படாத ஹரிணி. நான் அப்பாட்ட எப்படினாலும் பேசி உனக்கு கண்டிப்பா நான் போனை வாங்கி தரேன். சரிம்மா. இருடே அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு வரேன். சரிம்மா. சை உங்ககிட்டலாம் நான் பேசவே மாட்டேன். உங்க மூஞ்ச பார்த்து எனக்கு எரிச்சலா வருது. என்ன ஹரிணி நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். தப்பு பண்ணது நீ. என்ன திட்டு வாங்க வைக்கிற? கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ மாட்ட தான் போற. உன் தப்பு உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியதா போகுது. என்ன நீ ரொம்ப திமிரா பேசுறீங்க? என்ன தப்பு பண்ண நீயே இவ்வளவு தில்லா இருக்கும்போது தப்பு பண்ணத நான் ஏன் அழுவணும்? நான் என் மாமனார் மாமியாருக்கு மட்டும் தான் பயந்து நடப்பேன். உனக்கெல்லாம் இல்ல சரியா? நீ தப்பு பண்ணா நான் கேட்பேன். ஏன்னா நான் உன் அண்ணி. நான் உங்களை அண்ணியாவும் ஏத்துக்கவும் மாட்டேன். வரேன். போடி. நீ ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நான் உன் அண்ணி தாண்டி. அது ஊரே சொல்லுண்டி. சை அப்பாடா ஒரு வழியா சென்னைக்கு வந்துட்டோம். சென்னை என்ன சூப்பரா இருக்கு. ஆமாடா வினத்து, நான் வந்தது முக்கியமான காரணமே சென்னையை பாக்கணும் தான்டா. அப்பா நீங்க பேசிட்டு இருக்கதெல்லாம் போதும். நேராவது நம்ம சீக்கிரமா பூவரசி வீட்டுக்கு போனோம். என்ன இன்னைக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை கொஞ்சம் வர சொல்லுங்களா? சொல்றேன் சின்ன பொண்ணு. மாப்பிள்ள நாங்க சென்னைக்கு வந்துட்டோம். மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் வரீங்களா? ஓ அப்படியே மாமா. எங்க நிக்கிறீங்க இப்போ? நாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் நிக்கிறோம். வந்துருங்க கொஞ்சம் வந்துருங்க. சரி மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். கொஞ்சம் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி மாப்பிள்ள வைக்கிறேன். சரி மாமா. மாப்பிள்ளை என்ன சொன்னாருங்க? மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருடி. சரி சரிங்க. கௌரி இந்த தூக்கு பாத்திரத்தை நீ கொஞ்சம் வச்சுக்கோங்க. சை இந்த தூக்கு பாத்திரத்துல நான் தூக்கணுமா? ஐயோ அசிங்கமா இருக்கு. யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு யாரு தெரியும்? யார் பார்த்தா உனக்கு என்ன? ஐயோ ஒரு படிச்ச பொண்ணு இப்படி தூக்குனா என்ன நினைப்பாங்க? நீ தூக்க வேணாம். ஓ படிச்ச பொண்ணுனா நீ சாப்பிட மாட்டியாடி? பாருமா காயத்ரி சும்மா இங்க சண்டைக்கே வரா. காயத்ரி சும்மா இரு. அவங்கிட்டே சும்மா சண்டைக்கு போவாத. பிள்ளைல எப்படி கிடந்து சண்டை போட்டு நடக்காதுங்க. இது நம்ம ஊர் நினைச்சில வெளியூருக்கு வந்திருக்கோம். எல்லாரும் நின்று வேடிக்கை பாக்குறாங்க. எவ்வளவு அசிங்கம் இல்லையா உங்களுக்கு? சரி கொஞ்சம் பொறுமையா போங்க ரெண்டு பேரும். சரிதா. வினோதா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி வாங்கி தாத்தா. பிரியாதி இரு ஒரு நிமிஷம். அப்பா பக்கத்துல இருக்க கடைக்கு போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். சரி சுபி போயிட்டு வா. எல்லாத்துக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. சரிப்பா. வினோதா நானும் வரேன். வா அபி. அண்ணா ஒரு 10 தண்ணி பாட்டில் கொடுங்கண்ணா. சரிப்பா அதை எடுத்து தரேன். சரிண்ணா. என்னதா இப்போலாம் இந்த சரியா நீங்க பேசவே மாட்டீங்க. என்ன அபி நான் எப்பவும் போல தானே பேசுறேன். இல்லதா நம்ம லவ் பண்ணும்போது நீங்க ஸ்டார்டிங்ல நல்லா பேசுனீங்க. இப்போ அப்படி இல்லதா நீங்க. அத்தானுக்கு இப்ப தோட்டத்துல வர்க் அதிகமா இருக்குலடி. போங்கதா. இருந்தாலும் நீங்க முன்னாடி மாதிரிலாம் இல்ல. என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டீங்க. கவலைப்படாத அபி. இப்பதான் நம்ம சென்னைக்கு வந்துட்டோம்ல. இனிமே வாத்தா ஃப்ரீ தான். உன்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் சரியா? சரிதா. அத்தா ஆனா எங்க அம்மா பாத்துற கூடாது. பார்த்தாங்கன்னா பயங்கரமா திட்டுவாங்க.
சார் இந்தாங்க சார் நீங்க கேட்ட வாட்டர் பாட்டில் 200 ரூபாண்ணே. சரிங்க. பூவரசி பூவரசிங்க வா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. செல்லமே நீ எப்படிமா இருக்க? அம்மா நான் நல்லா இருக்கேன்மா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் தங்கமே. குமாரி அப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா, நீ சந்தோஷமா இருக்கியாமா? சந்தோஷமா இருக்க மாட்டா. ஏய் என்ன சம்பந்தம் இன்னைக்கு இப்படி கோவப்படுறீங்க? என் பொண்ணு தான் தப்பு பண்ணிட்டாளா? அதெல்லாம் அவ ஒரு தப்பு பண்ணல. என்ன ஐயோ இது என்ன பட்டிக்காடு மாதிரி அத்தனையும் ஊர்ல உள்ளதெல்லாம் எட்டு வந்திருக்கீங்க. ஏன் இங்க எங்களுக்கு வாங்க முடியாதா? எங்க இங்கெல்லாம் வாங்கலாங்க, இது எங்க ஊர்ல விளைஞ்சது, நல்ல ருசியா இருக்கும். எங்க பூவரசிக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம். யோ கடவுளே, போக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படியே சுமந்துட்டா வீடு வர கொண்டு வந்தீங்க. அம்மா என்ன விஜய் அம்மா நம்மான்னு உண்மையா தானே சொல்லிட்டு இருக்கேன். அம்மா வந்திருக்கவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதம்மா. யோ கடவுளே, இதெல்லாம் பார்க்க எனக்கு எரிச்சலா தான் இருக்கு. நாங்க ஒண்ணு உங்களுக்காக எடுத்துட்டு வரல, எங்க அக்கா பூவரசிக்காக தான் எடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க ஒண்ணு சாப்பிட வேண்டாம், எல்லாம் பூவரசியும் மாப்பிளையும் சாப்பிடுவ. என்னமா பண்ணி தொலைங்க. ஏன் சம்பந்தி இப்படி கோவப்படுறீங்க? சரி அடுத்த தடவை வேணா நாங்க வேணா எதுவுமே எட்டு வரல சம்பந்தி. ஐயோ அத்தை, எங்க அம்மா சொல்றாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க அத்தை. உங்க பொண்ணுக்கு நீங்க அன்போடு எடுத்துட்டு வரீங்க, உங்களுக்கு இஷ்டப்படி என்ன எடுத்துட்டு வருமோ எடுத்துட்டு வாங்க அத்தை. சரிதா. அம்மா மாமா சித்தி எல்லாரும் வாங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. சரிம்மா பூவரசி. என்னக்கா உங்க மாமியார் இப்படி இருக்காங்க? பூமாரி கத்தி பேசாதமா, அத்தை காதுல விழுந்துற போகுது. விழுந்தா விழட்டும். சை ராஜசியா இருக்காக்கா உங்க மாமியார். இப்படி பாசத்தோட உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். உன் மாமியார் என்னடி இப்படி பேசிட்டு இருக்காங்க? ஏன் சாப்பிட போல தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். பூமாரி விடு பூமாரி, இந்த பிரச்சனை பெருசாக்காதடி. இப்படி உன் மாமியார் சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க இல்ல பீஸா பர்கர் தான் டெய்லி சாப்பிடுவாங்களா? என்ன பூமாரி இப்படி கேக்குற? என்னடி எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சிருக்கணும். அப்போ இருக்கு. ஐயோ பூமாரி அப்படியே பேசாதடி. அம்மா நீ என்ன இப்படியே தான் அமைதியா இருப்பியா? மாமியார் தட்டி கேட்க மாட்டியா? ஐயோ மாமியாரடி அப்படிலாம் பேசக்கூடாது, நம்மளை விட எவ்வளவு பெரியவங்க. இப்படியே இருந்தான் வையே உன் தலையில ஏறி மூளை அரைச்சிருவாங்கடி. அப்படிலாம் செய்ய மாட்டாங்கடி. எங்க மாமியாருக்கு கொஞ்சம் கோவம் வரும், ஆனா நல்லவங்கடி. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும். என்ன உன் கழுத்துல காதுல எந்த நகையும் இல்ல, எல்லாம் எங்க வச்சிருக்க? பூமாரி பீரோ தாண்டி வச்சிருக்கேன். பாத்துடி கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ. உன் மாமியார் கேட்டாங்கன்னா அதையும் எடுத்து கொடுத்துறாத. உன் பீரோ தானே இருக்கு? ஆமா பூமாரி என் பீரோல தான் இருக்கு. சரி சரிக்கா. சரி பூமாரி நீ கோவப்படாத, முதல்ல போய் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிக்கா. அப்புறம் உன் மாமியார் ஏதாச்சும் மறுபடியும் பேசினாங்க வையே, நான் கண்டிப்பா எதிர்த்து பேசுவேன். அப்படி என் மேல எதுவும் வருத்தப்படாத, நான் சொல்லிட்டேன். பூமாரி முதல்ல போய் உட்காரு போமா. சரிக்கா. ஐயோ பூமாரி என்ன இவ்ளோ கோவத்துல இருக்கா? நகையெல்லாம் என் மாமியார் கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், இன்னைக்கு வீடே ரெண்டாயிடும். என்னம்மா ரொம்ப நேரமா இங்கேயே இருக்கே? ஏன் நம்ம வீட்டுக்கு ஒரு பட்டி காட்டு கூட்டமே வந்திருக்கு. எவன் அங்க போவான்? அதுங்களாம் என்னைக்கு போய் ஊருக்கு சேருதோ அன்னைக்குதான் எனக்கு நிம்மதி. என்னமா சொல்ற? அப்ப அண்ணியோட ஃபேமிலி வந்துட்டாங்களா? எல்லாம் வந்திருக்கு கூட்டம் கூட்டிட்டு. சை சாப்பாடுக்காகவே வந்திருப்பாங்க போல. ஹாய் ஹரிணி எப்படி இருக்க? இருக்கேன். என்னத்த நீங்க இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அங்க எங்க சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, போய் கவனிக்கலையா நீங்க? சொந்தக்காரங்கள 7 பேர் இருந்து கவனிக்கணுமா? அதான் உங்க அக்கா இருக்காளே அவ பாப்பா. எங்க அக்கா என்னதான் இருந்தாலும் சின்ன பொண்ணு தானே. ஏய் ஹரிணி நீ எங்க அக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? அக்கா சின்ன பொண்ணா? அப்ப தொட்டில் கட்டி படுக்க வச்சிருவோமா? அதுல உங்க பொண்ணு ஹரிணியை படுக்க வைங்க. ஏய் நீங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு என்ன இழுக்குற? என் அக்காவை சொன்னா அப்படிதாண்டி இழுப்பேன். நீ பூமாரி அமைதியா இருடி. பின்ன என்ன காயத்ரி, எங்க அக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா, இவங்க 2 பேரும் ஏசி ரூம்ல ஹாயா படுத்துட்டு இருக்காங்க. ஏய் இது எங்க வீடுடி, எங்க வீட்ல நாங்க எப்படினாலும் இருப்போம். உனக்கு என்னடி? என்னம்மா பூமாரி ஒரே சத்தமா கேட்டுட்டு இருக்கு? என்னங்க இந்த பொண்ணு இப்படி ஒரு வாயாடியா இருக்கா? பெரியவங்க கிட்ட எப்படி மரியாதை கொடுத்து பேசணும்னு கத்து கொடுக்கலையா அவளுக்கு? எங்க பூமாரி தான் எல்லாத்துட்டும் நல்ல மரியாதையா பேசுவல, அது எப்படி உங்ககிட்ட மட்டும் மரியாதை குறைவா நடந்துக்கிட்டான்னு சொல்றிய? ஆமா பின்ன எது சொன்னாலும் எதிர்த்து பேசுறா. நான் ஒண்ணு உங்கள மரியாதை குறைவா இது வரைக்கும் பேசவே இல்ல. நீங்க பண்ண தப்ப சுட்டி காட்டோனே உங்களுக்கு கோவம் வருதா? எம்மா தாயே, உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கறமா, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத, நானும் உன்கிட்ட பேசல. அத்தை முதல்ல கையை கீழ போடுங்க. நீங்க கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆளலாம் இல்ல. பூமாரி தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் இழுக்காதவா போவோம். சரி தேத வரேன். என்னம்மா அவ இவ்ளோ பேசிட்டு போறா, நீ கையெடுத்து கும்பிட்டுட்ட? டேய் அவகிட்ட எல்லாம் பேசினா எனக்கு தாண்டி அசிங்கம், அதான் நான் பாட்டுக்கு ஒதுங்கிட்டேன். போமா. அக்கா பூவரசி கழுத்த பாத்தியா நீ? கேக்குறேன் நான் சரியா பாக்கலையே. கூறுகட்டத்தனமா இருக்காதக்கா, கல்யாணம் ஆன பொண்ணு கழுத்துல ஒரு நகை இல்லாம இருக்காக்கா, இப்படியா இருப்பாங்க? என்ன வனஜா சொல்ற? அப்ப அவ நகை போடாமலே இருக்கா? சரி நான் என்னன்னு போய் கேக்குறேன். முதல்ல போக்கா. சரி வனஜா. கண்டிப்பா பூவரசியோட புருஷன் எல்லா நகையும் வித்துருப்பானா இருக்கும். பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணாலே எங்க அக்கா எல்லாம் தேவைதான் எங்க அக்காக்கு. என்னமா தனியா பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயமா? ஆமா வனஜா சொன்ன மாதிரி என் பொண்ணுகளுக்குல ஒண்ணுமே இல்லையே. நான் என்னமா யோசிச்சிட்டு இருக்க? ஏ பூவரசி உன் கழுத்துல ஒண்ணுமே இல்லடி, அசிங்கமா இருக்கு. கல்யாணம் புது பொண்ணு இப்படி இருக்க கூடாது. எல்லா நகையும் எடுத்து போட்டுட்டு வா. கடவுளே அம்மா நகை கேக்குறாங்களே, என்ன பண்றது? அத்தை கிட்ட கேட்டாலும் அத்தை திட்டுவாங்களே. நீ சாப்பிட போமா, நான்
ஏய் பூவரசி, என்னடி உன் தங்கச்சி ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கா. என்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வெச்சுக்க சொல்லாத, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை, என் தங்கச்சி சின்ன பொண்ணு அத்தை, ஏதாச்சும் தெரியாம பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அத்தை. இனிமேலாம் என்கிட்ட அவளை பார்த்து பேச சொல்லு, இல்லைன்னா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடுவா அவ. சரிங்க அத்தை, நான் சொல்றேன் அத்தை. அப்படி இன்னொரு முக்கியமான விஷயம் அத்தை. என்ன விஷயம் டி, சொல்லு. அத்தை தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை, நான் உங்ககிட்ட கொடுத்த நகையெல்லாம் கொஞ்சம் திருப்பி தரீங்களா அத்தை? எங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் கேக்குறாங்க அத்தை, என்னால பதில் சொல்ல முடியல. நான் அங்க போனதுக்கு அப்புறம் உங்ககிட்ட கண்டிப்பா கொடுத்துறேன் அத்தை. அதெல்லாம் முடியாது, நான் நினைச்சாலும் உனக்கு தரவும் முடியாது. அத பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன், சும்மா அந்த தாலி செயினோட இரு. என்னத்த சொல்றீங்க? நீங்க என்கிட்ட இருந்து வாங்கும்போது நீங்க தானே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, இப்போ ஏன் இந்த பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கீங்க? ஏய், எல்லாம் சேஃப்டிக்காக தாண்டி பேங்க்ல வச்சேன். நானும் ஹரிணி அடிக்கடி வெளியில போயிருவோம், வீட்ல நீ மட்டும் தானே இருக்க, இந்த ஏரியாக்கு வேற நீ புதுசு, ஏதாச்சும் தவறு நடந்துட கூடாதுன்னு நான் பேங்க் லாக்கர்ல வச்சிருக்கேன். சரி அத்தை, அம்மா கேட்டுட்டே இருக்காங்க அத்தை, நான் என்னத்த சொல்றது? பேங்க் லாக்கர்ல சேஃப்டியா இருக்கிற போய் சொல்லு, போடி. சரிங்க அத்தை. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஊருக்கு இதெல்லாம் சொல்லவா வேணும்? கறி குழம்பு சும்மா விடுவாமா? நல்லா வெட்டிட மாட்டோம். அப்படி சொல்லு வினோத், கூச்சப்படாம நல்லா சாப்பிடு, சரியா? சரி பூவரசி. சரி எல்லாம் சாப்பிடுங்க. சரிக்கா. பூவரசி நல்லா சூப்பரா சமைச்சிருக்கிய. பத்மினி அண்ணி உங்களை மாதிரி உங்க மவள அருமையா சமைச்சிருக்கல. அப்படியே வடிவு வடிவு பாத்தியா, என் மவள அங்க இருக்கும்போது கூட இப்படி சமைக்க மாட்டா பாரு, இங்க வந்தவரை அவளுக்கு தான் குடும்பம்னு தெரியாமே இருக்கா. ஆமா, நீ கரெக்டா தான் சொல்றிய. பொம்பளை பிள்ளைகளுக்கு பாத்தீங்களா, கல்யாணம் ஆனவனே பொறுப்பு எப்படி தன்னால வருது பாருங்க. ஆமா வடிவு, நீ சொல்ற மாதிரிதான். ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா, உங்க எல்லாருக்கும் டேஸ்டா சமைக்கணும்னு பார்த்து பார்த்து சமைச்சேம்மா. அப்படியாம்மா? சரி என் தங்கமே. ஏம்மா என்னம்மா நகைய போட்டு வரேன்னா நகை என்னாச்சு? அம்மா அது வந்துமா. ஏய் சுஜாதா நில்லு. என்னங்க உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நீயும் பூவரசியும் பேசிட்டு இருக்கத நான் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன். சரி அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? என்னவா? பூவரசியோட நகையை கூட்டிடி. நான் அதான் சொன்னேனேங்க, பேங்க் லாக்கர்ல இருக்கு, வேணும்னா அங்க போய் எடுத்துக்கோங்க, போங்க. பேங்க் லாக்கர்ல இருக்கு. மரியாதையா உண்மையா சொல்லு சுஜாதா, இல்லன்னா என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடாத. நீங்க எத்தனை வாட்டி கேட்டாலும் இதுதான் உண்மை, பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. உன்கிட்ட இப்படிலாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்டேடி. உனக்கெல்லாம் இப்படி அடி கொடுத்தா தாண்டி அறிவு வரும். எதுக்குங்க இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன அடிச்சீங்க? மரியாதையா பூவரசியோட நகையெல்லாம் கூட்டிடி. ஏங்க இப்படி புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? நான் யாருக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? எல்லாம் நம்ம பொண்ணு ஹரிணிக்காக தானங்க. அவ நகை இருந்துச்சுன்னா நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு எல்லாம் உதவுங்களங்க. என் மூஞ்சி. ஏங்க சும்மா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்கங்க. தப்பு பண்ணா அடி வாங்கி தாண்டி ஆகணும். பாவம் சின்ன பொண்ணு அந்த பூவரசி, அந்த பொண்ணுடைய நகையை இப்படி ஏமாத்தி வச்சிருக்கேடி. நீ எல்லாம் நல்லா இருப்பியாடி? இந்த பொண்ணு வீட்லயும் கஷ்டப்பட்டு தானே அந்த நகையெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த நகையை புடுங்கி உன் பொண்ணுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறியே, அப்போ உன் பொண்ணு நல்லா இருக்கணும், அந்த பொண்ணு இப்பவே நகை இல்லாம கஷ்டப்படணும். சை, மனசாட்சி கட்டவளே. இப்ப மட்டும் நீ அந்த நகையெல்லாம் குடுக்கலன்னு பையே, நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். நான் பீரோல தாங்க வச்சிருக்கேன், இதோ நகையை போய் எடுத்துட்டு வரேங்க. அப்படி வா வலிக்கு, போய் எடுத்துட்டு வா. சரிங்க. சை, ஏன் சுஜாதா இப்படி இருக்கா? இந்தாங்க, இதுல எல்லா நகையும் இருக்கு. எல்லா நகையும் இருக்குல்ல, எதையும் நீ மறுபடியும் திருட்டி வைக்க திருட்டுக்காரி. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? நான் எந்த நகையுமே எடுக்கலங்க, பூவரசி எப்படி கொடுத்தாலும் அப்படியே கொடுத்துருக்கேங்க. இனிமே பூவரசி நகையை நீ வாங்குறன்னு வையேன், கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் தான். இந்த நகை சொந்தக்காரி பூவரசி தான், சரியா? உன் பொண்ணுக்கு நிறைய நகை போட்டு கட்டி கொடுக்கணும்னா நீ வெளியில போய் சம்பாதிச்சு உன் பொண்ணுக்காக காசு சேர்த்து வச்சு நகையை போட்டு கட்டி கொடு, சரியா? போங்க, இப்ப என்ன குத்தி குத்தி காட்டாதீங்க. இந்தாங்க நகையை வாங்கிட்டு என்கிட்ட இனிமே பேசவே பேசாதீங்க. அப்படிலாம் உன்னை விட்ட முடியாது, வா என் கூட. நான் எதுக்குங்க? நகையெல்லாம் நீ தானடி வாங்கின, உன் கையாலேயே பூவரசி கிட்ட நீ போய் கொடு, போ. நீங்களே கொடுத்துருங்க. நீ தானே வாங்கின, வா என் கூட, நீ தான் கொடுக்கணும். சரி வரேங்க. உள்ளடி பூவரசி, நகை எங்க கேட்டுட்டே இருக்கேன்ல. என்னக்கா அம்மா கேட்டுட்டே இருக்காங்க, நீ அமைதியா இருக்க, என்னக்கா பதில் சொல்லு. குமாரி, அது வந்து குமாரி. நான் சொல்றேன். என்ன சம்மந்தி? இதுங்க சம்மந்தி சொல்றேன். ஏய் சுஜாதா, நகையெல்லாம் கொடு. நகை என்ன உங்ககிட்ட இருக்கு? ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. உங்க நண்பர்களுக்கும் ஷேர்